திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காரிக்கோட்டை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். நேற்று மாலை பள்ளி வகுப்புகள் முடிந்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் வழக்கம் போல தங்களது வீடுகளுக்கு சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது தஞ்சாவூரிலிருந்து மன்னார்குடி நோக்கி டவேரா ரக கார் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. காரிக்கோட்டை அருகே வந்தபோது காரின் டயர் திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த பள்ளி மாணவர்கள் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் காரிக்கோட்டை அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவர்களான லோகேஸ்வரன், ரஷீத் மற்றும் 7ஆம் வகுப்பு பயின்று வந்த மாணவன் ராஜமுரளி ஆகிய 3 சிறுவர்களும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மன்னார்குடி காவல்துறையினர் உயிரிழந்த 3 மாணவர்களின் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற கார் ஓட்டுநரை அங்கிருந்த பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். விசாரணைகள் அவர் லட்சுமாங்குடி பகுதியைச் சேர்ந்த உலகநாதன் என்பது தெரியவந்தது. மேலும் முதற்கட்ட மருத்துவ பரிசோதனையில் ஓட்டுநர் உலகநாதன் கடுமையான மது போதையில் வாகனத்தை இயக்கியதே இந்த விபத்திற்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. அவரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு விரைந்து வந்த திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். காமராஜ், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை. செல்வராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் ஆகியோர் விபத்து குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து தங்களது ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதல்களையும் தெரிவித்தனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட 8 நாட்களுக்குள்ளேயே மதுபோதை ஆசாமியின் அலட்சியத்தால் 3 மாணவர்கள் கார் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.